இவள்கிட்ட பேசி ஒரு மாத்துட்டேன். நம்ம எஸ்கேவே கையில தான் கைலி வராரு. பத்தியா இப்ப தெரியுதா? நம்ம ஏர் குடுக்கதா என்ன சார் நீங்களும் பிக்கிள் பாலா? கொசு பேட்டுங்க. ஓ எப்போ சார் வந்தீங்க? 2 hours ஆச்சா? 2 days. 2 2 days அனி வரல? அணி வரலையா? உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ண சொன்னாரு. 2 நாளாவா? ஐ எம் வெயிட்டிங் சொன்னவரே ஐ எம் வெயிட்டிங் சொல்ல வச்சிருக்காங்க நம்ம பாய்ஸ். என்னடா எஸ்கே கைலியில வராரா? என்ன வார்த்தை? முருகதாஸ் இருக்காரு. அப்படி ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட புதுமையா கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அது ரீச் கிடைக்கும். சோ நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு கையில கட்டிட்டீங்க. நான் யூஸ்வலா கையில என்ன இன்னைக்கு நான் கையில கட்டுறேன். கட்டுவீங்க, வீடியோக்கு நம்ம கட்டுறது இல்ல. வீடியோ கட்டும்போது சரி அவங்களே வரும்போது நம்மளே ஏமாத்துறோம். அவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸே கையில வர்றாங்க. டப்பலா என்ன மாதிரி ஒரு ஆளு சாதாரண ஆளு நம்மலாம். லிரிக்ஸ் அவரதான் எது சொல்லுவாங்க எஸ்கே யோசிக்கிறாரு. சூப்பர் 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 சுத்துவாங்க.
ஐயோ ஐயே ஃபர்ஸ்ட் அந்த மாடல் ஐயோ 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 ஆமா சான்ஸ் இல்ல. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சாங் ப்ரமோஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆக்சுவலி சாங்கே வராம இந்த மாதிரி ப்ரொமோஷனே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் இது பார்க்க நல்லா இருக்கு. இது நல்லா சாங் தேவையில்ல. சாங்கே வேணாப்பா, எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் மட்டும் விட சாங்க நான் டைரக்டா தியேட்டர்ல பாத்துக்கிறோம். இது உண்மையில நல்லா இருக்குல்ல. இந்த பிட்டு தான், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. தியேட்டர்ல போய் பாருங்க. ஓ ஒன்லி ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு கொடுப்போம். அவ்வளவுதான். நாளைக்கு சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதான் சொல்றேன், நம்ம பாட்டுனால தான் படம் வேற ஹிட் ஆகுது, அது வேற பிரச்சனை. பட் ஆனா சாங்க கேட்கறது சாய் அபியங்கர் தான் பாடிட்டார்ல. பரவாயில்ல. அவர் ஷார்ட் பீரியட்ல எல்லா படத்துலயும் அவரோட நேம் வர மாதிரி. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துக்கு மியூசிக் கூட பண்ணியிருந்தாரு, நான் பார்த்தேன். என்ன படம்? இந்த இது சூர்யா சார் நம்ம கருப்பு. ஓ கருப்பு. கருப்புல அவர் தான் மியூசிக் டைரக்டர். பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்றாப்புல. பரவாயில்ல. அடுத்த ஜென்ரேஷன்ல இப்ப அனிருத் இந்த ஜிவிக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல அவர் வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே வர்றாங்க அவங்க இல்ல. ஓகே, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இதை பார்க்க தான் உனக்கு கூப்பிட்டேன். நீ சும்மா மற்ற ரியாக்ஷன்லாம் நீ வேலை இருக்கு, என்ன அங்கே போகணும், நான் எங்கே போகணுங்க. என்ன ரெடியா சொல்லிட்டு நீங்க கைலியோட வந்தப்ப நீ செம்ம காண்டு. நம்ம எஸ்கேவே கைலியோட வந்ததுனால நீ ஆம்பளை பிள்ளைச்சுக்க கைலி கட்டிட்டு வாடிட்டு இருப்பேன். ஓ நீ பொம்பளை பிள்ளை, அப்படிதான் நான் நம்பி ஏமாந்துட்டேன். ஏன்னா நீ உதைக்கும் போதே எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட அடி வாங்குற ஒவ்வொரு அடியும் தான் தெரியும். நீ பொம்பளை பிள்ளை மாதிரி எந்த ஒரு சிம்டமே இல்லையா, பயங்கரமா கொடுத்துறாடே, பயங்கரமா அடிக்கிறாடே அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி மக்கள் தெரியாதுல்ல. சூப்பர். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு எல்லாம் புது எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். எஸ்கே பிடித்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்குங்கிற நம்பிக்கையில நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம். யார் சொல்லுவா? வணக்கம்.